நாளிலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ராஜா. In the mighty name of Jesus of Nazareth we pray. Amen. Now
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் நின்றபடியாக சங்கீதம் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம சிஸ்டர் சித்ரா ரஜினிகாந்த் அவர்கள் வாசிக்கப்படுகிறார். கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் வானத்துக்கு நேராக நம்முடைய சத்திய விதத்தை உயர்த்தி விசுவாசத்தின் அறிக்கை செய்வாங்க. ஆண்டவரே, இந்த அருமையான பகுதிக்காக உங்க கூடான கூறி நன்றி ராஜா. தேவனக்கி கர்த்தர் தாமே ஆண்டவர் எம்மாத்திரம் மனுஷன் சொல்லி இந்த 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாட் இஸ் மேன்? மனுஷன் எம்மாத்திரம் தகப்பனே. அவரை நீங்கள் விசாரிக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனக்கி கர்த்தரின் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறது காலங்களில கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக தொடும்படியாக நான் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. வசனம் சொல்கிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடிக்கு நீங்க தந்திர எங்க சுதனுக்காக உமக்கு ஸ்தோத்திரமானவர். நீங்க பூமியில் இருந்த நாட்களில் சொன்னீங்க, நான் உன்னை திக்கேற்றனாக விடேன், தேற்றவனாகி பரிசுத்தாவே உன்னிடத்தில் வருவா, நான் பிதாவினிடத்தை வேண்டிக் கொள்வேன் சொன்னீங்க தகப்பனே. வாக்கு உரைத்த தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் ஆண்டவரே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் தகப்பனே. அதுக்காக உங்க கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த காலத்தில் என்னுடைய பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், க்ஷேமத்துக்காக ஜெபிக்கிறேன், வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. இந்த காலவேளையில தகப்பனே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இஸ்ரவேலுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதோட வீதிகளுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தை வழக்காடுகிறவரை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். எங்களை சந்தித்த தேவன், எங்க மனக்கண்களை திறந்த தேவன், அவருடைய கண்களும் திறக்கும்படியாக ஆண்டவர் இந்த காலவேளை நாங்க மனப்பூர்வமாக இஸ்ரவேலுக்காக நாங்க பிரார்த்திக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க we love Israel ஆண்டவரே. இஸ்ரவேலை நாங்க நேசிக்கிறோம் தகப்பனே. இந்த பைபிளை நாங்க பிடித்துக் கொண்டிருக்கிற காரணம் அந்த தேசம் தகப்பனே. கர்த்தர் தாமே அளவற்ற அன்பு எங்க மேல செலுத்தி தேவனுக்கு கர்த்தர் நாங்களும் ரட்சிக்கப்பட்டபடியாக நித்திய அக்கனைக்குள் இருக்க வேண்டிய நாங்க இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல எங்களை அமர வைக்கிற அதுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நம்ம எல்லோருமே உட்கார்ந்து கொள்வாங்க. Let's be seated. I call upon Pastor Joseph. Greetings to you all in the matchless name of the Lord and Savior Jesus Christ, who come before the throne of grace. இந்த காலவேளையில வந்திருக்கிற யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். It is such a joy to be in the house of the Lord this morning, as the Bible says. வேதம் சொல்வது போல கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். The Bible says, I was glad when I entered into the house of the Lord. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் போனேன் So சொல்லி. when you come to the presence of the Lord, you should have an excitement that you're worshiping God. நாம் ஒவ்வொரு வாட்டும் ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது நான் தேவனை தொழுது கொள்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்ற மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். Excitement brings joy, excitement brings peace. மன மகிழ்ச்சி என்றது தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷத்தையும் தெய்வீக ஒரு சமாதானத்தை ஆண்டவர்
அருளை செய்கிறார். Many people have excitement when they go to marriage. They love to eat a biryani over there. சில நேரத்துல நாம் என்ன செய்யறோம்னா ஒரு திருமணத்துக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நாம் போய் அங்க நல்ல ஒரு உணவை நாம சாப்பிட போகிறோமே. So every person has an excitement going to different places. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வித்தியாசமான இடத்துக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோம். Same thing when you come into the house of the Lord, you should have an excitement that you're going to worship God. அதே பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது நான் இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், அவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்ற மனப்போக்கம் நமக்குள்ள வரணும். When you come with defeated mind, நாம் தோல்வி அடைந்த ஒரு சிந்தனையோடு வரும்போது you go empty-handed back with same mindset. நாம் மறுபடியாக வீட்டுக்கு வெறும் கையோடு போகிறவர்களாக நாம் காணப்படுவோம். When you come with excitement that you are winning the battle, ஆனா நாம் ஒரு மகிழ்ச்சியோட இன்னைக்கு நான் தேவனுக்கு முன்பாக மன்றாடி ஜெபித்து நான் ஒரு பெரிய விடுதலையோடு போகின்ற எண்ணத்தோட வந்தால் and your life will be blessed accordingly to the heart desires, the psalmist says. சங்கீதக்காரன் சொல்வது போல உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் தாமே நிறைவேற்றுவார். The book of Proverbs 29:18 says, where there is no vision, people perish. நீதிமொழிகள் 29:18 வாசிக்க கேட்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். To seek God, you need to have a vision. தேவனை தேடவும் நாம் தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணுங்க. You can't seek God blindfoldly. நாம் ஏதோ கண்மூடித்தனமாக இந்த இறைவனை நாம் தரிசிக்க முடியாது. If you are doing like that, please correct it. ஒருவேளை நாம் அப்படியாக செய்கிறோமாக இந்த காலவேளை நீங்கள் திருத்திக் கொள்ளும்படியாக You கேட்டுக்கொள்கிறேன். should have a vision from God. நமக்குள்ள தேவன் மேல ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணும். What is your vision? இந்த காலவேளை உங்களுடைய தரிசனம் என்ன? I receive salvation. நான் கர்த்தரிடத்தில் ரட்சிப்பை பெற்றேன். I'm going to receive the blessing of God. இந்த ரட்சிப்பு தந்த தேவனிடத்தில் நான் ஆசீர்வாதமும் பெறுவேன். And as a channel of blessing, you come to the presence of God. இது மூலமாக தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வருகிறவனாக என்னை வைத்ததுக்காக நன்றி. Without vision, there is no salvation. பாருங்க, தரிசனம் இல்லாத ரட்சிப்பு அல்ல. People misunderstand this. சில நேரத்தில் நாம் அதை வித்தியாசமாக புரிந்து கொள்கிறோம். God knows everything. கர்த்தருக்கு எல்லாவற்றும் அறிந்திருக்கிறார். God knows all things. கர்த்தர் எல்லாவற்றும் உயித்து பார்க்கிறார். God knew when Adam and Eve sinned against God. பாருங்க, தேவனுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்வது அவர் அறிந்திருந்தார். Because sin cannot enter the presence of God. ஏன்னா வேதம் சொல்ற பாவத்தினால ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தில் நுழைய முடியாது. Sin distance from God. பாருங்க, பாவமானது தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரம் கொண்டு But போயிடும். still God is questioning Adam, where are you? கர்த்தருக்கு தெரிந்திருந்தாலும் கூட கர்த்தர் ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? Where is your vision? எங்கே உன்னுடைய தரிசனம்? Where is your vision is lost? எங்க உன் தரிசனம் தொலைந்து போய்விட்டதா? This morning God is asking, where is your vision? இந்த காலவேளையில சபையாக நம்மை ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய தரிசனம் எங்கே? That's why Proverbs teaches, if there is no vision, people perish. அதனாலதான் நீதிமொழிகள் புத்தகம் 29:18 வாசிக்க கேட்கிறேங்க, தரிசனம் இல்லாதவர்கள் அழிந்து போகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை பார்க்கிறவனோ காக்கிறவனோ பாக்கியவான். To have a vision, you should have the word of God. தேவ தரிசனம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அவசியங்க. Without word, there is no vision. வார்த்தை இல்லாத என்னங்க தரிசனம் இல்ல. Abraham had a word and he had a vision. ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனமும் இருந்தது, கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையும் இருந்தது. That I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். So he carried that word. அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சுமந்து And கொண்டான். he carried that vision. அந்த மனுஷன் தேவ தரிசனையும் சுமந்து If we கொண்டான். don't have the vision, நமக்குள்ள தரிசனம் இல்லை word என்பது will not function. வார்த்தையானது செயல்படாது. When we have the word, நமக்குள்ள வார்த்தை இருந்து and when we don't have the vision, தரிசனம் இல்லைன்னு சொன்னா it cannot function. அதுவும் வேலை செய்யாது. Both should incline together. வார்த்தையும் தரிசனமும் ஒன்றாக இணைக்கப்படணுங்க. Obstacles will come. பிரச்சனைகள் வரும், Everything will come. எல்லா சூழ்நிலைகளும் வரும். Nothing will work behalf of you good. உங்களுக்கு சாதகமாக எதுவுமே நல்ல விஷயம் நடக்காது. That's why we ask you to come to church. அதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை தேட வாங்கன்னு அழைக்கிறோம். We are problematic people. நமக்கு பிரச்சனை நிறைந்த ஒரு உலகத்துல வசிக்கிறோம். That's why we need the assembly of God. அதனாலதான் தேவனுடைய அந்த அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு அவசியம். As brothers and sisters are gathered together, இன்றைக்கு சகோதர சகோதரிகள் தேவனுடைய சமூகத்துல வந்ததை we are போல் here to worship the Lord.
இந்த காலவெளியில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Not to spend time, but to invest time. நாம் ஏதோ நம்முடைய நேரத்தை கழித்து போகும் அல்ல, ஆனால் நம்முடைய நேரத்தை நாம் தேவனுக்கு முன்பாக நாம் Set விதைக்கும்படியாக your minds for that. அந்த காரியத்துக்காக நம்முடைய மனதை நாம் I'm பக்குவமாக்கணும். going to the house of God. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன். I'm going to talk to God this morning. இந்த காலவெளியில் தேவனிடத்தில் நான் பேச I know போகிறேன். my battle is big. எனக்கு தெரியும் என் பிரச்சனை ரொம்ப பெருசு. I know I have problems. எனக்கு தெரியும் என் பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக I இருக்குது. can't solve it. இந்த பிரச்சனையை என்னால But முடியாது. I have a God to worship. ஆனா என் தேவனை நான் ஆராதிக்க நான் He is a வந்திருக்கிறேன். sovereign God. அவர் சர்வை வல்லமை உள்ள தேவன். Before I created, He was there. நான் சிருஷ்டிக்கப்படுகிறதுக்கு முன்பாக அவர் தேவனாகவே Before my இருந்தார். father and mother existed on the earth, He was என் there. தகப்பனும் தாய் பூமியில் இருக்கிறதுக்கு முன்பாக அவர் இங்க இருந்தார். Before my great grandmother was there, He was there. என்னுடைய முன் பிதாக்கள் இருக்கிறதுக்கு முன்பாக அவர் So இருந்தார். let me worship my God. அந்த அநாதி தேவனை நாம் சிநேகிப்போம், That is the ஆராதிப்போம். vision of God. அதுதான் தேவனுடைய தரிசனமாக That is the இருக்கிறது. word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தையாக Before இருக்கிறது. you were created in your mother's womb, நீங்க தாயின் கருளை உருவாகிறதுக்கு முன்னே I have known you. நான் உம்மை That அறிந்திருக்கிறேன். is a vision. அதுதான் தரிசனம். What is a vision? தரிசனம் என்ன? Before I created, நான் உருவாகிறதுக்கு முன்னே God has known me. ஆண்டவர் என்னை அறிந்திருந்தார். ஹalleluya. When you knew that God, நீங்கள் அந்த தேவனை அறியும் you போது should not come with all excuses. நாம் எந்த வந்துட்டு ஐயோ இது முடியலையா அது முடியலன்ற அந்த இதோட வரக்கூடாது. Excuses will defame you. பாருங்க, நம் குற்றச்சாட்டு இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ்கியூஸ் என்ற வார்த்தை நம்மை தேவனுக்கு முன்பாக கீழே That will தள்ளிடும். not be applicable with God. அது தேவனுக்கு முன்பாக சான்றதாக Your இருக்காது. excuses will defame you. நம்முடைய அந்த குறைகள் சொல்ற வார்த்தைகள் நம்ம கீழே தள்ளிடும். Your excuses will make God to fail in your life. நாம் சொல்கிற அந்த சின்ன சாக்கு போக்குகள் தேவனுக்கு முன்பாக நாம் கீழே விழுந்துருவோம். God likes positive mind people. தேவனுக்கு யாரை பிடிக்கிறது? சரியாக பாசிட்டிவாக யோசிக்கிற ஜனங்கள் He பிடிக்கும். sees a man and picks for himself. கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, அவருக்காக அவரை எடுத்து பயன்படுத்துகிறார். God is a very business calculative person. கர்த்தர் ரொம்ப யோசிக்கிற ஒரு நபராக இருக்கிறார். He knows how to work every sense of your nerve in your body. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நரம்பு நாடிகளை எப்படி கொண்டு தேவனுக்காக பயன்படுத்த ஆண்டவருக்கு He அறிந்திருக்கிறார். knows what nerves will bring what senses also. அவருக்கு தெரிய எந்த நரம்பு அவர்களை உணர்வுக்குள்ளோ உணர்ச்சிக்குள் கொண்டு வரும் சொல்லி ஆண்டவருக்கு He அறிந்திருக்கிறார். knows how to break a person and build a person. ஒரு மனுஷன் எப்படி உடைக்கணுமோ, ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கணும் என்ற தத்துவத்தை ஆண்டவர் He's a அறிந்திருக்கிறார். very calculative guy. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் கணக்கிடுகிறவராக Don't இருக்கிறார். think God very lightly. தயவு செய்து கர்த்தர் ஏதோ ஒரு சாதாரணமாக நினைத்து He's a விடாதீர்கள். heavyweight person. அவர் மிகவும் ஒரு பலசாலியாக இருக்கிறார். No one can fool him. யாருமே கர்த்தரை ஏமாற்ற முடியாது. No one can dethrone him. கர்த்தரை யாரு சிங்காசனத்து கீழே இறக்க முடியாது. He's still in the throne. அவர் இன்னும் சிங்காசனத்தின் மேல அமர்ந்திருக்கிறார். Put your hands together. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? உற்சாகமா. Together. ராஜா சிங்காசனத்தின் மேல Hallelujah should work. இந்த வார்த்தையை சொல்லுவதை உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கிறது. Fire should work. அந்த அக்கினியானது வேலை செய்யணும். We were people marching towards hell. நாம் எல்லோருமே அக்கினிக்கு நேராக நாம் போய்கொண்டிருந்த ஜனங்களாக The இருந்தோம். power of God. ஆனா தேவனுடைய பராக்கிரமத்தின் The வல்லமையோ, work of God. தேவனுடைய செய்கையோ Made it to stop. அது எல்லாம் நம்மை தடுத்து Gave a U-turn நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்து towards heaven. அது பரலோகத்துக்கு நேராக நடக்க வச்சு கரங்களை தட்டி Put your hands together. உற்சாகமா கரங்களை தட்டுங்க. Let the name of God be blessed. நீங்க கரங்களை தட்டும்போது தேவனுடைய நாமம் உங்க மூலியமாக மகிமைப்பட்டு That காலங்கள் is the worship. இதுதான் ஒரு ஆராதனை. தேவனுக்கு தேவனை உயர்த்துகிறீங்க. That is the work. அதுதான் கர்த்தருடைய செய்கையாக இருக்குது உங்க That வாழ்க்கையில். is the worship. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. Today I'm going to preach from triple W. நாம் இன்னைக்கு 3 W என்ற ஆங்கில வார்த்தையோடு நாம் பிரசங்கிக்க போகிறோம். First one is called word. முதலாவது பார்க்க போகும்போது தேவ வார்த்தை. The second W is called worship. இரண்டாவது W என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆராதனை. And the third W is மூணாவது W என்ற வார்த்தை work. என்ன தெரியுங்களா? Work. வேலை. Word, வார்த்தை, worship, ஆராதனை, work. செய்கை. I hope you understand that. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Be with me. என்னோட இருங்க. Hallelujah. ஹalleluya. Let's turn to the book of 2 Chronicles chapter 20. When you read from 1 to 30, it speaks about
a man called Josaphat. Let's not read it. It's a big storyline. 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல இருந்து 1ல இருந்து நீங்க அப்படியே வாசித்து கொண்டு வந்த ஒரு நீளமான ஒரு விஷயம் இப்பொழுது வாசிக்கிறது வேணா நான் பிரசங்கமாக எடுத்துக்கொண்டு போகிறேன். The man Josaphat had a trouble from 3 different kingdoms. யோசபாத் என்று சொல்லப்படுகிற இந்த அரசனுக்கு 3 வித்தியாசமான ராஜரிகத்திலிருந்து அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. One problem only, people can't rise. ஒரே ஒரு பிரச்சனையே ஜனங்கள் முன்பாக வர முடியல. 3 different kingdoms on one man. பாருங்க 3 வித்தியாசமான ராஜரிகங்கள் ஒரு மனுஷன் மேல. If someone says I'll hit you and I'll bang you, what will your condition be? பாருங்க யோசித்து பாருங்க, நான் வந்து உன்னை அடிப்பேன் ஒட்டைப்பேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? I'll bring one team tonight to your home and I'll bang you. இப்போ யாராவது நமக்கு வந்து இந்த நைட் வந்து இந்த ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்து ஒரு என்னங்க ஒரு குரூப் கொண்டு உங்களை அடிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? If 10 people comes and say, hey, Will, come out, what you will do? ஒரு 10 ஜனங்க வீட்டுக்கு முன்னால வந்து ஹே ஹூன்னு சொன்னா என்ன செய்வீங்க? But 3 kingdoms. இப்பொழுது இந்த வசனத்தின் தோராயில பார்க்கும்போது 3 ராஜாக்கள், But still one man. ஒரே ஒரு மனுஷன். Hallelujah. ஹalleluya. Bible never promises that your life will be good. வேதம் நமக்கு எப்பொழுதுமே நீ ரொம்ப செழிப்பா ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்ல மாட்டாது. If it was like that, we would have not been in His presence this morning. ஒருவேளை அப்படியாக வசனம் சொல்லியிருந்தா நாம் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நிச்சயமாக இங்க வந்து We நின்றுக்க would be மாட்டோம். still sleeping there. நாம் இன்னும் நித்திய We செய்திருப்போம். would be watching TV to morning news. ஒருவேளை நாம் நியூஸ் பார்த்து வீட்லயே Or இருந்திருப்போம். eating some breakfast. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு Or இருந்திருப்போம். we might be doing our own daily lifestyles. நமக்கு பிடித்ததான காரியங்களை தினந்தோறும் வாழ்க்கையின் தோராய்களை செய்து கொண்டிருந்திருப்போம். Because of our problems and iniquities and adversities. பாருங்க நம்முடைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் இவைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல We need God. நமக்கு கர்த்தர் அவசியமாக We இருக்கிறார். need God. நமக்கு கர்த்தர் அவசியமாக God இருக்கிறார். also blesses you by step. கர்த்தர் கூட உங்களை படிப்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். He will not bless you at one time completely. ஒரே நேரத்துல உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். He did not bless Joseph like that. யோசேப் என்ற தேவ மனுஷனை வேதத்துல அப்படியாக ஆண்டவர் The moment ஆசீர்வதிக்கவில்லை. when God gave a word, ஆண்டவர் தாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தையை தரும்போது nowhere blood started to be against him. பாருங்க அவருடைய சொந்த ரத்தம் உள்ள ஜனங்கள் அவருக்கு விரோதமாக நின்னாங்க. They said this guy is going to be head of the home. ஓ இந்த மனுஷன் சொல்ற அவனுடைய தரிசனத்தை பார்த்து நான் வீட்டுக்கு தலைவனாக இருப்பேன். Nowhere he is the last son of the home. ஓ வீட்டுடைய கடை பிள்ளையாக அவன் தான் இருக்கிறான். He is telling he is the leader of the home. இப்பொழுது சொல்கிறான் நான் இந்த வீட்டுக்கே தலைவனாக He மாறுவேன். is giving wisdom words. அவர் இப்பொழுது ஞான வார்த்தைகளை சொல்கிறான். To do this, to do that. இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி He is supposed to give us food, but he is giving us counseling. பாருங்க சாப்பாடு கொடுக்க வேண்டிய இந்த பையன் இப்போ நமக்கு கவுன்சிலிங் வார்த்தை கொடுத்துட்டு At இருக்கான். times you should be very careful when you give counseling to people. பாருங்க தேவ ஜனங்களுக்கு நீங்க தரிசனங்களை சொல்லுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து சொல்லுங்க. If though you are well wisdom people, ஒருவேளை நாம் ரொம்ப ஆலோசிக்கிற ஆலோசனை உள்ளவர்களாக sometimes இருந்தால் that would be not acceptable to the opposite people. ஆனா எதிர்த்தாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள Because மாட்டாங்க. he is not in a spiritual line. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர்கள் ஆவிக்குரிய தரிசன துவாரமாக இருக்க He will மாட்டாங்க. be in spiritual line. நீங்க தரிசனமாக You இருப்பீங்க. know the Lord. உங்களுக்கு கர்த்தர் You know அறிந்து his work. அவருடைய வார்த்தை You know தெரியும். his hands. அவருடைய கைகள் You தெரியும். know his mind. அவருடைய சிந்தனை You தெரியும். know his heart. அவருடைய இருதயம் But the தெரியும். opposite person will not know it. ஆனா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு இவைகள் எல்லாம் தெரியாது. Immediately he'll bounce back. அவன் அந்த க்ஷணமே உங்களுக்கு விரோதமாக எழுதுவான். We should learn from Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய He விஷயங்கள். a wisdom-filled man. அவர் பார்க்கும்போது அவர் ஒரு ஞானம் உள்ள ஒரு மனுஷன். Brothers did not hesitate to kill him. அவருடைய சொந்த சகோதரனை கொலை செய்ய யோசிக்கவில்லை. What they planned, they plotted him. பாருங்க அவர்கள் என்ன செய்தாங்க, அவனை எப்படியாக கொலை செய்யணும். They would put him in the bottomless pit. அவனை ஒரு பயங்கரமான பள்ளத்துல கொண்டு போய் போட்டுறணும். The moment when you love the Lord, நீங்க கர்த்தரை நேசிக்கிற அந்த க்ஷணத்துல when you draw closer to God, இல்ல ஒருவேளை கர்த்தருக்கு அருகாமையில நீங்க நடந்து போகும்போது obstacles will rise. பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமா வராங்க. It is a journey of Christian faith. கிறிஸ்துவனுடைய ஜீவியத்துக்குள்ள இதெல்லாம் வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. There will be people against you. உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் They will இருப்பாங்க. backbite you. அவங்களுக்கு உங்களுக்கு பின்னால பேசுவாங்க. But you should stand firm with God. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தைக்குள் உறுதியாக நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. A seed is planted. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு விதை விதைக்கும் போது As the plant is growing, அந்த செடியானது வளரும் போது you need to have a stick for that. அந்த செடிக்கு என்னதுங்க ஒரு குச்சியை நீங்க பக்கத்துல நட வேண்டியது அவசியம். That it would not lean on one side. அது ஒரே பக்கமாக சாய்ந்து கூடாதுன்னு So சொல்லி they will put a stick and they will tie the rope. அது வளர வளர அதுக்கு ஒரு குச்சியை வச்சு அதுக்கு ஒரு கட்டி விடுவாங்க. If you don't do it, ஒருவேளை அது நாம் செய்யாது போனா it will lean on one side. அது ஒரே பக்கம் சாய்ந்து
மறைந்து விடும். Same thing. அதே போல As we are growing, நாம் கிறிஸ்துவுக்குள் we நடக்கும்போது need the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் சார்ந்ததாக இருக்கணும். That word of God will make it to go straight. அந்த தேவனுடைய வார்த்தை உன்னை சீரான பாதைக்குள்ள நடத்தி When செல்லும். you walk in intellectual knowledge, நாம் ஒருவேளை சுய ஞானத்துல நடக்கும்போது, even though you know God, ஒருவேளை நாம் தேவனை அறிந்தும் even though you have life, நமக்குள்ள ஜீவன் இருந்தாலும் you will be dead. நாம் மரித்து போனவர்களாக That's what காணப்படுவோம். Father teaches. இதுதான் வேதம் When கற்றுத்தருகிறது. Joseph was put inside, ஆனா யோசேப்பு உள்ள போடப்படுகிறான். he knew that it was not what God showed him, அவனுக்கு தேவனுக்கு கர்த்தர் காமித்த தரிசனம் அவைகளாக இல்ல. because he was man of vision. The Bible teaches. வேதம் கற்றுத்தருகிறது யோசேப்பு ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். That's what I said in the book of Proverbs. If there is no vision, you will perish. அதனாலதான் அவனுக்கு நீதிமொழிகள் புத்தகத்தை நான் காமித்தேன். தரிசனம் இல்லாத இடத்துல அழிந்து போய்விடுவார்கள். He carried the word of God, நாம் ஒருவேளை வேதத்தை சுமக்கிறவர்களாக and he இருக்கலாம். carried the vision of God. தேவனுடைய தரிசனத்தையும் He சுமக்கிறவர்களாக said, "This இருக்கலாம். is not my portion." ஓ ஆண்டவர், இது என்னுடைய பகுதி அல்ல. He shouted. அவன் தேவனிடத்தை கத்தினான். God heard it. கர்த்தர் கேட்டார். He changed the heart of his brothers. அவருடைய சகோதரருடைய இருதயத்தை மாற்றினான். The brothers plotted it. அவருடைய சகோதரர்கள் அவனை கொல்லணும்னு சொல்லி And said நினைத்தார்கள். brothers are reconciling. இப்போ அதே சகோதரர்கள் அவன் இடத்துல நெருங்கிதான் That is the செய்தார்கள். beauty of God. கர்த்தருடைய அழகு தோற்றம் When அவன். you have the vision, நமக்குள் தரிசனம் it is இருக்கும்போது, not someone will change the heart. ஓ வேற யாரோ அதை மாற்ற போகிறோம் அல்ல. Who disturbed you? யார் உன்னை துன்படுத்தினாரோ They themselves will reconcile it. அவர்களே வந்து உன் இடத்துல வந்து சேருவார்கள். That's why when you come to the house of God, அதனாலதான் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது come with excitement. ஒரு எதிர்பார்ப்போட வாங்க, Come with joy. ஒரு சந்தோஷத்தோட Come வாங்க, with beauty of His holiness. அவருடைய அழகு தோற்றத்துடைய தூய்மையோட வாங்க. I am meeting a holy God. நான் இந்த காலவேளை ஒரு பரிசுத்தமான தேவனை சந்திக்க போகிறேன். I need to reconcile and I have to have a holiness in myself. எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தனம், எனக்குள்ள தொடர்ச்சியாக இல்லாத எந்த காரியம் இருந்தாலும் இந்த காலவேளை அவரிடத்தில் நான் நிரங்கும்படியாக ஆண்டவர் செய்ய An outline முடியும். of holiness. வெளியரங்கமான ஒரு An பரிசுத்தத்தனம், inside of holiness. என் ஆத்மாக்குள்ள ஒரு No பரிசுத்தத்தனம். wife, no husband, no children between me and God. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு எதிர்த்தாப்ப கணவனும் மனைவியும் பிள்ளைகளை யாரும் எனக்கிட்ட It வரக்கூடாது. is me and my God. நானும் என் தேவன் மட்டும்தான் When வரவாடு. you do that, இந்த காரியம் நீங்க செய்யும் there போது is a shift in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. God knows you better than you know yourself. உங்களை நீங்கள் அறிந்ததை காட்டிலும் தேவன் உங்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார். You will tell that. நாம் சொல்வோம், What for pastors? ஓ என்ன பாஸ்டர் இப்படி They சொல்றாங்க, are nice dressed and they have come. ஓ அவங்க எப்படி ஒரு நல்ல துணியை போட்டு அவங்க I வந்திருக்கிறாங்க. fought with my husband. இந்த காலவேளை நான் என் கணவனோட யுத்தம் செய்து I வந்திருக்கிறேன். fought with my children and I have என் come. பிள்ளைங்களை நான் திட்டி வந்திருக்கிறேன். I fought with my neighbor and I came. ஓ என் பக்கத்து வீட்டார் இடத்துல நான் சண்டை போட்டு வந்திருப்பேன். That worship will not exalt God. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். That will not exalt God. இந்த காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்தாது. Shame and fame is a part of Christian faith. பாருங்க, கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவமானப்படுகிறதும் கீழே விழுச்சி விழுகிறதுதான் கிறிஸ்துவனுடைய பயணமாக When காணப்படுகிறது. we see the life of Joseph, யோசேப்புடைய வாழ்க்கையின் தோராயில நாம் வாசிக்கிறோம். அவன் கீழே the தள்ளப்பட்டான். same brothers are lifting him and selling him. மறுபடியும் அதே சகோதரர்கள் அவனை விற்று He விடுகிறார்கள். don't know where he's going, எங்க போகிறான்னு தெரியல. but he's having a vision. ஆனா ஒரு தரிசனம் இருக்குது. God put a vision in my heart and soul and mind. அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை தந்து அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பக்குவமாக்குறார். He always focused on God. அவன் எப்பொழுதுமே தேவனை சார்ந்த ஒரு மனுஷன். When you have a vision, நமக்குள் தரிசனம் you இருக்கும்போது have a focus. நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. When you don't have a vision, நமக்குள்ள தரிசனம் இல்லைன்னு சொன்னா there is no focus. நமக்குள்ள ஃபோக்கஸ் இல்ல. What you will do? நாம என்ன செய்வோம்? Another Sunday I'm going to church. ஓ இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை போலதான் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை Oh, இருக்கும். what pastor will preach from this one only, right? I ஓ know. இதனாலதான் நான் இதுதான் எடுத்து பிரசங்கிப்போம் எங்க பாஸ்டர் நாம் நினைப்போம். You're not thinking my soul is going to be changed. நாம் நினைக்கல என்னுடைய ஆத்மா இந்த நாள் மாற்றப்படும். The soul also will grow like your body is growing. உங்களுடைய சரீரம் வளர்ச்சி அடைகிறதை போல உள்ள இருக்கிற ஆத்மாவும் வளர்ச்சி அடையும். Then what is the difference between a righteous man and an unrighteous man? உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு நீதி உள்ளவனுக்கும் அநீதியான மனுஷனுக்கும் வித்தியாசம் கருத்து வேறுபாடு என்ன? He is also a seed. அவனும் ஒரு விதையாக But இருக்கிறான். there's no growth in him. ஆனா அநீதியான மனுஷனுக்குள்ள வளர்ச்சி இல்லையே. But you are a saved person. ஆனா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். And you have been sown in the house of the presence of God.
நீங்க தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. That's what in Psalms it says. அதனால சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றான். What we read this morning. இந்த காலையில் என்ன வாசித்தோம்? Oh Lord, our Lord. ஓ என் தேவனே, என் தேவனே, how excellent is all thy earth. ஆண்டவரே, பூமியின் எல்லா குடிகளிலும் நீங்க எவ்வளவு ஆச்சரியமாக Who இருக்கீங்க. has set thy glory above the heavens? ஆண்டவருடைய மகிமை எல்லா வானங்களுக்கும் மேலாக What இருக்கிறது. is the glory of God? இந்த காலவேளை தேவனுடைய மகிமை என்ன? You and I are the glory of God. நீங்க தாங்க தேவனுடைய மகிமையின் கிரீடமாக You are the இருக்கிறீங்க. creations of God. நீங்க தான் தேவனுடைய விசேஷமான You are the சிருஷ்டிப்பாக beauty of இருக்கீங்க. the holiness. நீங்க தான் தேவனுடைய அழகு இருக்கிறீங்க. You are the beauty of His creation. தேவனுடைய அழகின் தோற்றத்தின் சிருஷ்டிப்பே நீங்க தான். God is working and building His kingdom towards you. கர்த்தருடைய ராஜரீகத்தை உங்க மூலமாக ஆண்டவர் இந்த காலவேளை கட்டிக் He கொண்டிருக்கிறார். is trusting and believing it. அவர் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். That I've sent a vision to my daughter and son. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு பரலோகத்தின் தரிசனத்தை நான் வெளிப்படுத்திக் That கொண்டிருக்கிறேன். they will do my work. அவர்கள் பூமியில் இருக்கிற நாட்கள் அவர்கள் என்னுடைய வேலைகளை ஊழியர்களை And செய்வார்கள். they will carry my word. அவர்கள் என்னுடைய வார்த்தையை They will சுமப்பார்கள். manifest my work. அவர்களுடைய வார்த்தையை வெளியரங்கமாக They will வெளிப்படுத்துவார்கள். not be ashamed. அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். We are ashamed. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? சில காரியத்தை நிமித்து வெட்கப்படுகிறவர்களாக Oh, இருக்கிறோம். what they will think. ஓ மற்றவங்க என்ன நினைப்பாங்க? I'm a Christian. ஓ நான் வேதத்தை சுமக்கிறேனே. What they will think. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன They are நினைப்பாங்க? different religion ஓ people. அவர்கள் வித்தியாசமான முறை உள்ள ஜனங்களாக Different இருக்க, caste people. வித்தியாசமான கலாச்சார How ஜனங்களா. can I tell them? நான் எப்படி சொல்வேன்? You all get together in marriage. பாருங்க, நம்ம எல்லோருமே வித்தியாசமான ஜனங்களுடைய திருமணத்துல கூட போய் You சேர்ந்துருவோம். all become, you hug them, you kiss them, you do everything. நாம் ஒரு சில நேரத்தில் அவர்களை முத்தமிடுவோம், அவர்களை கட்டி பிடித்துக் கொள்வோம், வித்தியாசமான நிகழ்வுகளை நாம் செய்வோம். Even when you don't have ornaments, you buy ornaments, you exchange ornaments and you go. பாருங்க, சில நேரத்துல நம்ம போறதுக்கு நல்ல ஒரு செயினோ மோதிரம் ஏதாவது இருந்தாலும் அதை வாங்கி கொண்டு அந்த திருமணத்துக்கு நாம் போய் விடுகிறோம். But when it comes to the house of God, ஆனா தேவனுடைய சமூகம் சொல்கிற வார்த்தை we have வரும்போது not even prayed one day for them. அந்த ஜனங்களுக்காக ஒரு நாள் கூட முட்டி போட்டு நாம் தேவனுக்கு முன்பாக மன்றாடவில்லை. We have not fasted for them. அவர்களுக்காக உபவாசம் எடுக்கவில்லை. We have not cried before the Lord for them. தேவனுக்கு முன்பாக நாம் இன்னும் அவர்களுக்காக அழவில்லை. And you say you're a seasoned Christian. ஆனா நாம் என்னவா இருக்கிறோம்? காலகட்டத்தின் ஒரு கிறிஸ்தவனாக காணப்படுகிறோம். You yourself, you call you're a warrior. நாம் சில நேரத்தில் நம்மை நாம் யுத்த வீரர்களாக, ஜெப வீரர்களாக இருக்கிறோம் சொல்கிறோம். Yourself, you call yourself you're the child and daughter of God. நாம் சில நேரத்தில் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற வார்த்தையோடு சொல்கிறோம். But never made a word of prayer for them. ஆனா அவர்களுக்காக ஒரே ஒரு நேரமும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யவில்லை. We say I'm brother or sister. நாம் அவர்களை சகோதர சகோதரின்னு சொல்லுவோம். But Jesus is not happy with that. பாருங்க, கர்த்தர் அதிலே பிரியமாக இல்லை. Hallelujah. Hallelujah. Let's turn to the book of Matthew chapter 4 verse 4 says, a man shall not live by bread alone, but every word that comes from the mouth of God. மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மற்றும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். When you need to have a vision, you need to have a word. பாருங்க, நமக்குள்ள தரிசனம் வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அவசியம். That's why Psalms 1:1 says, அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். don't sit in all these people of scornful and skinful and other people who are mocking God. பாருங்க, தேவனை குற்றவாளியாக எண்ணப்படுகிற புறஜாதியான ஜனங்கள் மத்தியில நீங்கள் அமராதீங்க, நிக்காதீங்க, நடக்காதீங்கன்ற வசனத்தோட இருக்கிறது. But delight in His word. ஆனா அந்த அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Without His word, there is no vision. பாருங்க, வார்த்தை இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ள தேவ தரிசனம் அல்ல. You have to change. நமக்குள்ள ஒரு மாற்றம். Practice reading His word. நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. 1 chapter, 5 chapter, 10 chapter. தேவனுக்கு கர்த்தர் நேரத்தை ஒதுக்கினால் ஒரு அதிகாரம், 5 அதிகாரம், 10 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. Spend the quality time in reading the word of God. உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக உங்களுடைய நேரத்தை வேதத்தை தியானிக்கிறதுல வாசிக்கிறதுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கழிக்கும்படியான Invest your time in the word of God. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கித்தாங்க. Psalms 119, 105 says, your word is a lamp to my feet and a light to my path. பாருங்க, சங்கீதக்காரர் 119ஆம் சங்கீதத்தில் 105ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, ஆண்டவருடைய பாதைக்கு
என்னமா இருக்குதுங்க உங்களுடைய வார்த்தை எனக்கு வெளிச்சம் ஆக இருக்கிறது, என் கால்களுக்கு அவைகள் தீபமாக இருக்கிறது. God is still in His word. இன்னும் கர்த்தர் வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறார். The safest place on earth is one place. பாருங்க, உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் Which place? Tell me. எந்த இடங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. It is the will of God. ஆண்டுடைய சித்தத்துக்குள் இருப்பது. When you are in the will of God, நீங்க தேவ சித்தத்துக்குள் இருக்கும்போது no one can snatch you. யாருமே தேவனுடைய கையில இருந்து உங்களை பறிக்க முடியாது. Even though you are in His presence, நீங்கள் அவருடைய பிரசன்னத்துல இருந்தாலும் you will be left out. நாம் கைவிடப்பட்ட ஜனங்களாக கூட When you நாம், are in His will, ஆனா தேவ சித்தத்துல இருக்கும்போது no one can change His will. உங்களை யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, பறிக்க முடியாது. His will has power. அவருடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை இருக்கிறது. His will has word. அவருடைய சித்தத்துக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள His இருக்கும். will has vision. அவருடைய சித்தத்துக்கு தெய்வீக தரிசனம் இருக்கிறது. Jesus Christ was in the will of the Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவ சித்தத்துக்குள் அடங்கி That's இருந்தார். why He overcame this earth. அதனாலதான் வசனம் சொல்றது அவைகள் எல்லாம் கர்த்தர் மேற்கொண்டார். People say He is God. That's why He overcame. நாம் அநேக நேரத்தில் சொல்லுவோம், பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் அவர் தேவனாகவே இருந்தார். His birth was supernatural. அவருடைய பிறப்பு ஆச்சரியத்தக்கதாக, But His life was natural. ஆனா அவருடைய வாழ்க்கை பூமியில வாழுவது சாதாரண மனுஷனை போல He lived இருந்தது. like you. அவர் உங்களை போல் என்னை போல் வாழ்ந்தார். He ate like you. உன்னை போல் He புசித்தார். spoke like you. உன்னை போல் பேசினார். He mingled with people like you. உங்களை போல் அவர் எல்லா ஜந்துகளிடத்துல But in ஜனங்களிடத்துல all பேசினார். His prayers, ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெபஜீவியம். I've come to do the will of my Father. அவர் சொன்ன வார்த்தை, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய நானு I வந்திருக்கிறேன். come to do your will, O God. உங்க சித்தம் ஆண்டவரே, Let your will be done. உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. This should be your prayer life. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஜெபஜீவியமாக In மாறணும். your prayerful life, உங்களுடைய ஜெபஜீவியத்தின் நேரத்துல bring God's word as His will. அவருடைய வார்த்தையை நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் கொண்டு வரணும். Lord, ஆண்டவரே, if your will is there, உங்களுடைய சித்தம் இருந்தா do it for me. இது எனக்காக செய்து முடிங்க ஆண்டவரே. Lord, your will is there. ஆண்டவருடைய சித்தம் இருந்தா Do it, O God. எனக்காக இது செய்து முடிங்க ஆண்டவரே. Do we practice that? நீங்க யோசித்து பாருங்க, இந்த காரியங்களை நாம் தினந்தோறும் வாழ்க்கையில் நாம் செய்கிறோம். When a boy sees a girl, ஒரு பையன் ஒரு பொண்ணை he பார்க்கும்போது looks good. அது அழகா இருந்தா You tell, this is my will, I need this boy. நாம் கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, ஒருவேளை சித்தமான இந்த மாதிரி ஒரு அழகான பையனும் அழகான பொண்ணு என் வாழ்க்கை துணையா இருக்கணும். God would bring load of obstacles. கர்த்தர் பெரிய இக்கட்டுகள் பிரச்சனைகளை கொண்டு வருவார். He is not yours. ஆண்டவர் சொல்றார், இல்ல அந்த பையன் அந்த பொண்ணு உனக்கு சொந்தமானதல்ல, He is not yours. அது உனக்கு My சொந்தமானதல்ல. will is different. என் சித்தம் வாழ்க்கையில வேற, My work is different. என்னோட கிருத்தியங்களும் வாழ்க்கையில வேற. But what you see, ஆனா நாம் என்ன பார்க்கிறோம்? நம்ம he's a பார்க்கிறோம், prosperous boy. ஓ அவன் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்கிறான், He's having a good job. அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, He's having a own house. அவனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, He's having everything with him. ஓ அவன்கிட்ட இந்த சின்ன வயசுல எல்லாவற்றையும் வாங்கி So he வைத்திருக்கான். will be a perfect match for me. ஓ என் வாழ்க்கையில இந்த நபர் வந்தா எனக்கு கரெக்டா இருக்கும். We fall in our will. நாம் நம்முடைய சுய சித்தத்துல போய் விழுந்து We விடுவோம். do not consult God. ஆனா யோசித்து பாருங்க, தேவனுடைய சமத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த மகன் இந்த மகள் என்னோட வாழ்க்கை துணையாக இருக்கிறான்னு நீங்க கேட்டீங்களா? We are not able to take a decision in the prayer. நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலமாக ஏதாவது ஒரு டிசிஷன் ஆண்டவருக்கு முன்பாக எடுத்தீங்களா? After that we fall. நாம் கீழே விழுந்த பிறகு God has lifted you for a greater purpose. ஆண்டவரோட பெரிய சித்தத்துக்காக உன்னை வைத்திருக்கிறார். Because the book of Isaiah says, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், as the heaven and the earth has a distance, பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற இடைவெளியை போல I have so much of plans upon your life. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். But now you're walking in your own will. ஆனா நீங்க சுயமான உங்களுடைய சித்தத்துல நீங்க Walk in நடக்கும், the will. நீங்க உங்களுடைய சித்தத்துல Even நடக்கும்போது the chosen vessel of God, தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம் கூட Samson, நாங்க சிம்சோனை போல he fell down. அவன் கீழே விழுந்தான், He fell down. அவன் விழுந்து விட்டான். God picked him for a greatness. ஆனா சிம்சோனை கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்துக்காக அழைத்தார். But he married Delilah. ஆனா அவன் யாரை போய் திருமணம் செய்கிறான்? வாழ்க்கையில தெலேலா போய் திருமணம் செய்கிறான்.
Asa married an untried people. பாருங்க, ஏசா என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய இனஜனமாக இருக்கிற மனுஷனை கட்டிக்காமல் அவன் வேற ஒரு புறஜாதி பெண்ணை The கட்டிக்கொள்ள whole life will be messed up. தன்னுடைய தகப்பனார் மிகவும் வருத்தப்பட்டார். வசனம் சொல்லுது, From nowhere, one more person is coming. எங்கே இல்லாத இன்னொரு நபர் வருகிறார். See, when you're not in the will of God, தேவ சித்தத்துக்குள் நீங்க இல்லாத போகும்போது throughout your life you should fight. நீங்க வாழ்க்கையெல்லாம் அந்த மனுஷங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணும். Be like a thorn, not a cross. பாருங்க, வசனம் சொல்கிறது அது சிலுவையா இருக்காது, ஆனா முள்ளா இருக்குமா. Cross can carry you. சிலுவை உன்னுடைய தாழ்வான நிலையில உன்னை முதல்ல தூக்கி சுமந்து கொண்டு But போகும். the thorn will always poke you. ஆனா ஒரு முள்ளானது நீ போகிற எல்லா இடத்துக்கும் குத்திட்டே இருக்கும். Throughout your life. எப்போ வரைக்கும் குத்தோம்? சாகர வரைக்கும் குத்திட்டு இருக்கும். And you will pray to God. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். How long you can pray? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் ஜெபம் பண்றது? 1 month, 1 year, 10 years. ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், Till the last breath of your life. கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. The thorn will be poking you. ஓ, இந்த முள்ள என்ன குத்திட்டே இருக்குது. I've seen many people's life has happened like that. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படியாக இருந்தது. நான் கண்ணாலே God பார்த்தேன். would have given you a vision. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை It தந்திருப்பார். is not for you. அவர் சொல்லிருப்பார், இது உனக்கு இல்லைன்னு ஊழியக்காரர் மூலமாக எச்சரித்திருப்பார். It is not for you. இந்த பெண்மணி உனக்கு இல்ல, You did not go into the will of God, இது சித்தம் இல்ல, வேணாம். but you went in your own will. அவனுடைய சொந்த சித்தத்துல நீ போகும்போது, And God will say, write your own story. ஓ, நீ உன்னுடைய கதையை நீயே எழுதிக்கோன்னு சொல்லிடுவார். ஹalleluya. What a danger it is. என்ன ஒரு பயங்கரமான ஒரு You விஷயம். will think, oh, God has saved me. நீங்க சொல்லலாம், கர்த்தர் என்னை God ரட்சித்திருக்கிறார், hears my prayer. கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். For this prayer and all, God will not listen. ஆனா உங்களுடைய சொந்த சித்தத்துக்கு ஆண்டவர் ஒரு ஜெபத்தை My கேட்க word மாட்டார். is not there. ஆண்டவர் சொல்வார், என் வார்த்தை உன் சித்தத்துக்குள் இருக்குதான்னு Because கேட்பார். as Psalms 119 we read, your word is a lamp to my feet and a light to my path. ஏன்னா வசனம் 119 சங்கீதம் 105 சொல்றது போல உங்களுடைய வார்த்தை தான் என் வாழ்க்கைக்கு தீபமா இருக்குது ஆண்டவரே. The book of John 1:1 says that one in the beginning was the word and the word was with God and the word was God himself. பாருங்க, யோவான் புத்தகம் 1:1ல வாசிக்க கேக்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக So இருந்தது. God is still in our midst through his word. இந்த காலவெளியில கர்த்தர் நம் மத்தியிலே வார்த்தையாக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Joseph is marching in all his lifestyle in Egypt. யோசேப்பு எகிப்துக்குள் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். He's with his word. அவர் தேவனுடைய வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறார். Negative people surrounded. அவருக்கு மத்தியில நிறைய நெகட்டிவான ஜனங்கள் In the இருக்கிறாங்க. whole of Egypt only he is Hebrewite now. பாருங்க, முழு எகிப்தின் ஜனங்கள் மத்தியில அவர் ஒருத்தர் தான் எபிரேயர் மனுஷனாக நடந்துட்டு I இருக்கிறார். was in Egypt couple of years back. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து தேசத்துக்கு நான் போயிருந்தேன். All of a sudden I had some cough over there drinking wrong water. அங்க இருக்கிற தண்ணியை குடித்ததுனால எனக்கு இருமல் So வந்தது. now I have to find one medical store. அங்க போயிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரை நான் பார்க்க So I போனேன். came in the streets. நான் அங்க வீதிகளை வந்தேன். I found one store over there. அங்க ஒரு வீதியில ஒரு இடத்தை Now I பார்த்தேன். don't know Egyptian language. அங்க எகிப்துடைய மொழி எனக்கு And தெரியல. they don't know English. Now அவங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை I'm தெரியும். showing an action. இப்ப அவங்களுக்கு சைகை மூலியமா சொல்றேன், நான் இருமி காமித்த அப்படின்னு இருமி They are speaking their language. அவங்க மொழியை So பேசுகிறாங்க. it was 5-10 minutes to have a conversation to get that medicine. என் பிரச்சனை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அவன் சொல்ற மொழி எனக்கு புரியறதுக்கும் கிட்டத்தட்ட 5-10 நிமிஷம் ஆச்சு. Somehow I managed to get that medicine. எப்படியோ கடைசியில அந்த மருந்தை நான் வாங்கிட்டேன். Imagine in presence of God. யோசித்து பாருங்க, தேவ சமூகத்துல Can we do like that for God? ஆண்டவருக்கு முன்பாக அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? No, we can't. நாம் செய்ய முடியாது. It says I can't change my heart. கர்த்தர் சொல்றார், என் இருதயத்தை நாம் மாற்றிக்க முடியாது. My will is in my word. என்னுடைய வார்த்தையில தான் என்னுடைய சித்தம் இருக்கிறது. Apart from that I can't do anything. அதை குறித்து நான் எதுவுமே செய்ய முடியாது. The book of Isaiah, யோசியா தீர்க்கதரிசி chapter 40, 40ஆம் அதிகாரம் reading 8. 8வது வசனம், It says the grass withers. புல் உலர்ந்து புல் உலர்ந்து பூ உதிரும், பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதை நான் சொல்லேன் என்று உரைத்தது. He says even the grass will fade. இவன் என்னதுங்க, அந்த புல்லும் என்னடுங்க உலர்ந்து போயிடுமா, பூ உதிரும், பூவும் உதிர் போயிடுமா. நமது தேவனுடைய வசனமோ ஆஹா, என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் நிற்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துங்க. பாருங்க, நாம் இருக்கிறோமோ இல்லையோ, என்றென்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நிலைநிற்கும். His word will be for eternal.
அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைநிற்குங்க. If he promises, அவர் வாக்கு உரைத்தால் nothing can stop it. அது யாருமே தடுக்க முடியாது. If he gives a word on your life, உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை this தந்தார். morning you don't need this Bible. இந்த காலவேளை இந்த பைபிள் உனக்கு அவசியம் இல்ல. You need only one word. இந்த காலவேளை இந்த பைபிள் இருக்கிற ஒரு வார்த்தை உனக்கு அவசியம். You're going through a problem like Josaphat, like 3 different kingdoms upon your life. யோசபாத்தை போல 3 ராஜரீகங்கள் உனக்கு விரோதமாக மேற்கொள்ளும்படியாக வருவார்கள். Financially, சிலர்களுடைய வாழ்க்கையில பணத்தின் நெருக்கடி, maybe in relationship, சிலருக்கு வாழ்க்கையின் வரவுகள், maybe in some health issues. இன்னும் சிலருக்கு சரீரத்துல பலவீனங்கள். Morning you have come, இந்த காலவேளை நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. not for this Bible but for one word from God. இந்த முழு வேதம் இல்லைங்க, இந்த முழு வேதத்துல இருக்கிற ஒரு வசனம் என் வாழ்க்கையை தொட்டு சுகமாக்கணும்ன்ற நம்பிக்கையோட நீங்க வந்திருக்கீங்க. Speak Isaiah 48 upon your life. இந்த காலவேளையில ஏசாயா 48ஆம் வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி நான் The ஜெபிக்கிறேன். word of the Lord will be forever upon your life and your family and your children and generations. இந்த வார்த்தையானது உங்களுக்கு மட்டுமே, உங்களுடைய தலைமுறைக்கு மட்டும் இல்லைங்க, என்றென்றைக்கு தேவனை கற்றவருடைய குடும்பக்கும் பிள்ளைகளுக்கும் வரப்போகிற தலைமுறைக்கு வரைக்கும் இந்த வார்த்தைகள் நிலை நாட்டப்படும் சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உற்சாகமாக That is your word. உங்களுடைய வார்த்தையானவர், That is your word, your portion of your blessing this இந்த morning. காலங்களில் இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். Oh, God's word will stand upon my life forever. இந்த வார்த்தையானது நிலை நாட்டப்படும் என்ற தலைமுறை I know there is a delay. எனக்கு தெரியும் ஒரு தாமதம். That delay is going to be a great promise of blessing. இந்த தாமதம் எனக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். Put your hands together. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? Bless the name of the Lord. இந்த காலையில கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. He is worthy for his blessing. அவர் பாத்திரதாரராக இருக்கிறார். No one can stop his blessing. இந்த காலத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் தடை செய்ய முடியாது. Put your hands up. கரங்களை தட்டி சொல்லுங்க, வெற்றி நிறைந்த தேவனை இந்த காலையில் நான் ஆராதிக்கிறேன். நன்றி நன்றி. Glory be to God. தேவனுக்கு மகிமை. The book of Hebrews 4:12 says, எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, the word of God is a living and active, பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்குன்னு சொல்லி, sharper than any two-edged sword. எந்த பட்டயத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் யோசனையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. God's word is living and active. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் பராக்கிரமாக இருக்கு. That's why prayer meeting in your home is mandatory. அதனால தான் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வரணும் நான் வாஞ்சிக்கிறேன். That's why you should invite pastors. அதனால தான் தேவ ஊழியக்காரர்களை உங்களுடைய வீட்டுக்கு நீங்க அழைக்கணும். He is coming with the word of God. ஊழியக்காரர்கள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறார். He gives his word. அந்த வார்த்தையை தன் வாயினால் அவர் திறந்து சொல்லும்போது negativeness will go away. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ்கள் நம்ம விட்டு போயிடும். Situation which is dead upon your life will go away. நம்ம வீட்டுக்குள்ள மரித்ததான எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படுங்க. All things which is dead upon your life will start to sprout out. பாருங்க, எல்லாம் மரித்து போயிருக்கிற எல்லா நெருக்கடிகள் பிரச்சனைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற துவங்குவார். Death could not hold the word of God. கர்த்தருடைய வார்த்தை எந்த வீட்டுக்குள் நுழைகிறதோ மரணம் மிருத்தி கூட உள்ள நுழையாத இயேசுவின் நாமத்தில். Lazarus was in tomb. லாசரு ஒரு கல்லறைக்குள் இருந்தான். 4 days rotten. 4 நாட்களாக நாற்றம் பிடித்தவனாக. No one could go near him. அந்த கல்லறை கிட்ட யாரும் போக முடியல. But Jesus the word. ஆனா கர்த்தராகிய வார்த்தையாக போகிறார். The savior. அவர் இரட்சகராக. He goes there. அவர் போகிறார். He goes there. அவர் போகிறார். He says, arise Lazarus. ஓ லாசரே, தள்ளப்பட்ட கல்லிலிருந்து எழுந்து வெளியே வா என்று அழைக்கிறார். He was arised.
அவர் எழுப்பப்பட்டார். That is the word I'm talking. இந்த காலவேளையில உங்களை தட்டி எழுப்புகிற வார்த்தை நான் உங்களுக்கு A சொல்லிக் man from கொண்டிருக்கிறேன். Jerusalem. பாருங்க, எருசலேம்ல From the man over there, he's seeking Jesus. ஒரு மனுஷன் தேவனை தேடிக்கொண்டு He's வருகிறதை telling பாருங்க. 12 years, my daughter is inside. ஓ, என்னுடைய மகள் 12 வயசு உள்ள ஒரு மகள், Jesus, please come to my home. எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க கர்த்தாவே Jesus காணிக்கிறார். enters into his home. அந்த 12 வயது உள்ள ஒரு மகளுடைய வீட்டுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் போகிறார். And Jesus says, arise. ஓ, அந்த மகளை பார்த்து நீ எழுந்திரு மகளேன்னு பேசுகிறார். Arise, Talitha Kumi. தலித்தா குமி என்ற வார்த்தையோட எழுந்திரு மகளே என்ற வார்த்தையோட எழுப்புகிறார். She was risen. அவள் மரித்தோதிலிருந்து ஆண்டவர் எழுப்பினார். ஒரு வார்த்தை, One word. ஒரு வார்த்தை, One word is enough. ஒரு வார்த்தை போதும் தேவஜனமே. One word is enough from the Lord. கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை போதும் That's தேவஜனமே. enough upon your life. அந்த வார்த்தை உனக்கு You போதும். don't need 1000 words. உனக்கு 1000 வார்த்தைகள் You வேண்டாம். need only one word this morning. இந்த காலவேளையில் உன்னை மாற்றத்தக்க தேவனுடைய ஒரு வார்த்தை The name போதுமானது. of Jesus. அவருடைய நாமம், The victory of Jesus. தேவனுடைய வெற்றி என்ற The நாமம், power of Jesus. தேவனுடைய வல்லமை என்ற One நாமம், word Jesus. ஒரு நாமம் இயேசு என்று Death அழைக்கப்படுகிறது. situations will rise. மிருத்யு கூட இடம் கொடுக்க இயேசுவின் Death நாமத்தினால் situations will rise. மிருத்யு கூட மறுபடியாக We are எழுந்திருக்கிறது. pastors. We work on the word of God. தேவ ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல நான் வேலை செய்கிறேங்க. You have one problem. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. But we have many problems. ஊழியக்காரராகிய நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக Because when இருக்கும். we deal one believers, ஒவ்வொரு வித்தியாசமான விசுவாசிகளை நாங்கள் சந்திக்கும் போது question them, what is your problem? நாங்கள் அவரை பார்த்து கேட்கிற உங்களோட பிரச்சனை What is the என்ன, situation? என்ன சூழ்நிலை நீங்க What is the நடந்து circumstance? என்ன சந்தர்ப்பத்தை நீங்க We நடந்து carry that on our head. அந்த சந்தர்ப்பத்தை நாங்க எங்க மேல And எடுத்துக்கொள்கிறோம். we pray to them. அவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஓ தேவாதை They செய்ய come to seek you, God. இந்த காலவேளை தேடி Lord, they வந்திருக்கிறார். come for a miracle, ஒரு God. அற்புதத்துக்காக They வந்திருக்கிறார். come for a breakthrough, God. ஒரு விடுதலைக்காக They வந்திருக்கிறார். come for a reconciliation, God. ஆண்டவரிடத்துல மறுபடியாக வரவார You வந்திருக்கிறார். do it, God. நீங்கள் எங்க ஜனங்களுக்காக செய்து முடிங்க. So passionate when we pray நாங்கள் ஜெபிக்கும் போது மிகுந்த கசையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். upon the will and the word of God. தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய சித்தத்திலும் Miracles happen. அப்பதான் அற்புதங்கள் துவங்குது. Miracles happen. அற்புதங்கள் That துவங்குது. is a secret you should learn as a church. பாருங்க, சபையாக நாமோ இவைகளை நாம் அறிந்து கொள்ளணும். Don't defame God. தேவனை விட்டு விடாதீங்க. Don't defame and go away from God. தேவனை விட்டு விட்டு அவருடைய சமூகம் தூரம் போகாதீங்க. Don't ask for prayer request on the phone and make your faith cheaper. பாருங்க, போன்ல நம்ம ஆண்டவர் பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணிடுங்க அப்படி கேட்காதீங்க. Tell them, come into the house of God, listen to the word of God. நீங்க அந்த ஜெபம் வேணும்ன்ற ஜனங்களுக்கு சர்ச்சுக்கு வாங்க, சபைக்கு வாங்க. எங்க ஊழியக்காரங்க அங்க என்ன செய்வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. Some people are there. ஆனா சில ஜனங்க இருக்கிறாங்க, Make a small prayer, kuti prayer. போன்லயே நீங்க ஜெபம் பண்ணிடுங்க ஊழியக்காரங்க. We don't bring them to the house of God. அவங்கள ஆலயத்துக்கே நாம் கொண்டு வரதில்ல. We bring them somewhere in the middle. எங்கேயோ ஒரு இடத்துல நாம கொண்டு வந்துருவோம். Make one small kuti prayer. உங்களுக்கு அங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. You're defaming God, not pastor. பாருங்க, நீங்க ஊழியக்காரை இழிவாக்குறீங்க, கடவுளையே நீங்க இழிவாக்குறீங்க. You should allow the word of God to work in his life. நீங்க எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளணும், ஒரு அற்புதத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் ஜந்துக்கள் எடஸ் கொடுக்கணும். The greatest ministers on the planet who lived and he passed away and still living. பாருங்க, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் அவர்கள் வாழ்ந்தாங்க, அவர் கடந்து போயிருக்கிறார்கள். They say the service goes till 6 hours, 8 hours. அவர்கள் நடத்தின ஆராதனைகள் 4 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படி நடத்தி கொண்டே இருப்பாங்க. They make them to soak into the word of God. அவர்கள் 4 மணி நேரம் 6 மணி நேரம் என்ன செய்வாங்க தெரியுங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்குள் அவர்களை நிலைநாட்டப்படுவார்கள். Then the man of God will come. அப்போது பிறகுதான் ஊழியக்காரர்கள் உள்ள பலிபீடத்துக்கு Then he வருவாங்க. comes in declaration. அந்த பலிபீடத்துக்கு வந்த அந்த ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை சொல்லும் போது Immediately he will not keep his hand. இடத்தோட கைகளை ஜனங்களை 6 வச்சிட மாட்டாங்க. hours, 8 hours. அவர்கள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் 1 week. ஒரு வாரம் They make them to practice this. இந்த வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்க Let மாட்டாங்க. faith come. அவங்களுக்குள்ள விசுவாசம் Let வரணும். the faith erupt. அவங்களுக்குள்ள விசுவாசம் Let பிறக்கணும். faith grow. அந்த விசுவாசம் வளர்ச்சி Then they அடையணும். pray. அதுக்கு பிறகுதான் ஜெபிப்பார்கள். One of the ministries in Nigeria, பாருங்க, நைஜீரியா தேசத்துல இருக்கிற ஒரு I ஊழியர்கள், lived a prophet, ஒரு அருமையான வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி Prophet T.B. Joshua. டிபி ஜாஷுவான்னு In சொல்கிறவர். his ministry also same thing. அவருடைய ஊழியத்துக்கு இப்படிதான் செய்வாங்க. But what we do it, நாம் என்ன செய்கிறோம், Pastor, பாஸ்டர் do a small kuti prayer.
ஒரு சின்ன பிரேயர் பண்ணிடுங்க, Kutti prayer, ஒரு pastor. குட்டி பிரேயர் பண்ணிடுங்க. Let it happen. அப்படியே நடந்துட்டோம் அவங்களுக்கு. Keep hand there. அவங்க மேல கை வச்சிடுங்க. I said, I'm not an Imli Baba. நாங்க எப்போதுமே சொல்றோம், நாங்க மந்திரவாதி இம்லி பாபா இல்ல. Having lemon inside our pocket. என்னங்க பாக்கெட்ல எலுமிச்சப்பழம் வச்சு சுத்தி இருக்கிறோமா? We are not like that. அப்படி அல்லங்க. We are pastors. நாங்க தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க. Having the word of God. கர்த்தருடைய வார்த்தைங்க. Working on it. அந்த வார்த்தை மேலதான் வேலை செய்யணும். Living on it. அதுக்கு மேலதான் சார்ந்து இருக்கும். But you make us like Babas. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா? நம்மள மந்திரவாதியை போல பயன்படுத்து. Keep it time up. Auto is coming. ஓ ஆட்டோ வந்துருது, சீக்கிரம் தலைமையில கை வச்சு கால் தூக்கி அனுப்பிடுங்க. We already booked the auto. நாங்க ஏற்கனவே ஆட்டோ புக் பண்ணிட்டு இருக்கோம். See, you're defaming not me but God. ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்தாத அவரை நாம் ஏதோ ஒரு இடத்துல இழிவாக்குறோம். Time up, pastor. ஓ டைம் ஆயிடுச்சுங்க. No, brothers and sisters. என் சகோதரன், என் சகோதரியே, This life is for Jesus. இந்த வாழ்க்கை யாருக்காக தெரியுங்களா? கர்த்தருக்காக. Wait in His presence. ஆண்டுடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க? காத்திருங்க. Spend in the time in the presence of God. ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து எனக்கு ஒரு சுகத்தை நீங்க தர This is my மாட்டீங்க. Lord's day. இந்த நாள் தேவனுடைய He has சுகமாக்குறார். given me a life. எனக்கு ஜீவனை He has தந்திருக்கிறார். given me family. எனக்கு குடும்பத்தை He has given me தந்திருக்கிறார். home. எனக்கு வீடு He has தந்திருக்கிறார். given me good food. He எனக்கு நல்ல உணவை has given me தந்திருக்கிறார். good dress. எனக்கு நல்ல துணிமணியை He has given தந்திருக்கிறார். me all the necessary available things what needed for this life. இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் So தந்திருக்கிறார். let me give thanks to God. நான் தேவனுக்கு என்ன செலுத்தணும் தெரியுங்களா? மகிமை செலுத்தணும். Let me come early in the morning. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆரம்பத்திற்கு Before the முன்பாக service starts. ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே Maybe 7 o'clock. ஒருவேளை 7 மணி Sit in the presence of the Lord. ஆண்டுடைய சமூகத்துல காத்திருங்க. Tell Him that 1 hour giving exaltation. 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனுக்கு முன்பாக ஆராதனையில நாம் தரித்திருக்க. And when the service is done, ஆராதனை முடிந்த பிறகு and sitting, putting a chair and praying for yourself and your family and thanking Him. உங்க குடும்பத்துக்காக ஒரு சேரை போட்டுட்டு முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் குடும்பம் தொடப்படணும், ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கணும். Imagine how your faith will be. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி வளர்ந்திருக்கும். Sometimes what we do, சில நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? buying meat is going to be over. ஓ நம்ம வாங்க போகிற கறி சீக்கிரம் காலியாயிட போகுது. Biryani is going to be over. ஓ நம்மளோட பிரியாணி காலியாயிட போகுது. We have to go to work. நாம் வேலைக்கு போனோமே. You're so faithful. பாருங்க, அந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். You're so faithful to that. அந்த சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு உண்மையா But இருக்கிறோம். our God is waiting. ஆனா கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். He's waiting. அவர் காத்திருக்கிறார். He's waiting to bless you. அவர் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். Waiting to exalt you. அவர் உன்னை உயர்த்த காத்திருக்கிறார். But we are not doing anything. ஆனா அதை சான்ற எந்த காரியத்தையும் நாம் செய்யலாம். 1 hour is like 1 year for us. பாருங்க, 1 மணி நேரம் என்றது 1 வருஷம் போல காணப்படும். Oh, already I given time to God. ஓ ஏற்கனவே நான் தேவனுக்கு என்னுடைய நேரத்தை Now I have to கொடுத்திருக்கேன். give this time for other people. இந்த நேரத்தை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கணுங்க. Husband I should give. ஓ என் கணவனுக்கு கொடுக்கணும். Wife I should give. என் மனைவிக்கு கொடுக்கணும். Work I should give. வேலைக்கு கொடுக்கணும். We are faithful to that. அந்த காரியங்களுக்கு நாம் உண்மைதாரமாக And இருக்கணும். you need fullness of God. ஆனா தேவனுடைய முழுமையை எதிர்பார்க்கிறோம். We need fullness of God. முழுமையை எதிர்பார்க்கிறோம். Let's turn to the book of Isaiah. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் மறுபடியும் திருப்போம். 55. 55ங்க. Just 11. 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Isaiah 55:11. ஓசியா 55. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், வெறுமையாக என்னிடத்தில் அது திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அதை நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும். வாய்க்கும். So shall my word be which goes out of my mouth. பாருங்க, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை It will not go in void. அது நிச்சயமாக என்னவா மாறாதுங்களா? வெறுமையாக மாறும். But it will accomplish what I desire, what God desires upon your life. கர்த்தர் என்ன காரியத்தை நினைத்திருக்கிறார் அதை என்ன பண்ணுங்க? திரும்ப வர செய்வார். It can be greatness. நிச்சயமாக இது பெரிய காரியம் இருக்கலாம். From nowhere Joseph became a superior ruler of Egypt. பாருங்க, எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் யோசேப்பை ஒரு விசேஷமான ஒரு மகா மனிதனாக மாத்தினார். When people came to defeat Jehoshaphat, பாருங்க, யோசபாத்தை 3 ராஜரீகங்கள் அவனை தோற்கடிக்கும்படியாக he வரும்போது knew I can't do anything. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இப்போ நான் எதுவுமே செய்ய I முடியாது. trouble for the king. ஓ பெரிய ஒரு கலக்கம் ராஜா மனசுல. Now he is praying in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்துல அந்த மனுஷன் ஜெபம் செய்கிறான். Only you can do it.
ஆண்டவரே நீங்க மட்டும்தான் சூழ்நிலைகளை You மாற்ற can முடியும். overcome this situation. நீங்க தான் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்ற I know முடியும். I can't. என்னால முடியாது. I don't have wise people in my kingdom. என்னுடைய ராஜரீகத்திலே ஞானவான்கள் இல்ல. I don't have great warriors in my kingdom. என்னுடைய ராஜரீகத்திலே ஆண்டவரே யுத்தம் செய்கிறவர்கள் I அல்ல. need your hand, O God. ஆனா எனக்கு உங்களுடைய கரம் I அவசியமானது. need your hand, O God. உங்களுடைய கரம் எனக்கு Only அவசியம். your hand can move. உங்களுடைய கரம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில You மாற்றமானது. know what happened? உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது? He won the battle. அவர்தான் அந்த யுத்தத்தை என்ன செய்தாருங்க? He won the battle. அந்த யுத்தத்தை அவர் யுத்தம்ல வெற்றி சேர்ந்தார். Who belongs to the battle? Who wins the battle? இந்த யுத்தம் யாருடையது? யார் வெற்றியை கொண்டு வர முடியும்? It's the Lord. கர்த்தர் தான் யுத்தம். You can't fight your battle all alone. உங்களுடைய யுத்தத்தை நீங்க ஒருவராக நின்று நீங்க யுத்தம் செய்ய But முடியாது. when you deliver it to God's hand, ஆனா கர்த்தருடைய கையில நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது He'll take care of it. அவர் தான் முழுமையாக ஆளுகை He will செய்வார். stand behalf of you. அவர் உனக்காக நிற்பார். He is still ruling. அவர் இன்னும் ஆளுகை செய்து He's still கொண்டிருக்கிறார். available. அவர் இன்னும் இருக்கிறார் That's what the நமக்காக. Bible teaches. அதுதான் வேதம் But கற்றுத்தருகிறது. every knee shall bow. எல்லா முழங்கள் அவருக்கு முன்பாக, Every tongue shall confess. எல்லா நாவுகள் அவருக்கு முன்பாக அறிக்கை செய்வதாக. He takes the position. அவர் தாமே அந்த இடத்தை He எடுத்துக்கொள்கிறார். takes the position. அவர் தாமே அந்த இடத்தை He எடுத்துக்கொள்கிறார். says, "He is my beloved." ஓ என் பிரியமானவனே, She is my beloved. ஓ இவள் என்னுடைய They are பிரியமானவள். dependent on me. அவர்கள் என்னை I need சார்ந்திருக்கிறார்கள். to fight. நான் அவர்களுக்காக யுத்தத்தை I need செய்வேன். to fight. நான் யுத்தம் செய்வேன். God takes the position. கர்த்தர் தாமே இந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறார். That's what God says. அதுதான் கர்த்தர் Be சொல்கிறார். still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Don't be disturbed. நீங்கள் கலங்கப்படாதீங்க. If anything is too much in your mind and head, இந்த காலவேளை ஏதாகிலும் அதிகமாக உங்களுடைய சிந்தனையில் இருந்தால் put it in the hands of God. ஆண்டுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க. Let's close our eyes and tell God. இந்த காலவேளையில கண்களை மூடி ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேங்க. Tell, let me come into your will, O God. ஆண்டவருடைய சித்தத்துக்குள் என்னை கொண்டு வாங்க. I need a breakthrough blessing, O God. ஆண்டவர் இந்த காலவேளையில எனக்கு ஒரு விடுதலையின் காரிய தேவையானது. So many days and years I've lived all alone in my own lifestyle. ஆண்டவரே இந்த நாட்களில் எனக்காக சுயத்துக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன் தகப்பனே. At times I took decisions on my own, O God. ஆண்டவரே என்னுடைய சுயமாக நானே சொந்தமாக என் சித்தங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. I ask an apology, O God. ஆண்டவரே அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்தாதை நான் இந்த வேளையில மன்னிப்பு கேட்கிறேன் I ஆண்டவரே. have gone away from thy will. ஒருவேளை உங்களுடைய சித்தத்துக்கு விட்டு நான் தூர போயிருப்பேன். I ask an apology, O இந்த God. காலவேளை நான் மன்னிப்பு கேட்கிறேன் I ஆண்டவரே. reconcile my life back to you. மறுபடியாக தேவனிடத்தை இணைகிற ஒரு மனுஷனாக மாற்று. Lord, let me be under thy will. உங்களுடைய சித்தத்துக்குள்ள என்ன கொண்டு வாங்க. Lord, teach me, God. எனக்கு கற்று தாங்க. Minister me, God. ஆண்டவரிடத்துல ஊழியம் செய்யுங்க. So many things are there, oh God. ஆண்டவர் எவ்வளவு சொல்ல முடியாத விஷயங்கள் என் வாழ்க்கையில் I'm இருக்கிறது. not able to open my mouth. என் வாயை திறக்க முடியாத நிலைப்பாடு. This morning, God, இந்த காலவேளை please take care of it. அவைகளெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. Do something new, God. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. If you are asking for a healing, please pray. ஒருவேளை இங்க யாராகிலும் சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தா இந்த காலவேளை வாயை திறந்த ஆண்டவர்களை கேளுங்க. எனக்கு ஒரு சுகம் வேணும். If you are asking for financial breakthrough, please pray. ஒருவேளை பணத்தின் நெருக்கடிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தா அந்த காலவை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மிரக்கல் வேணும். If you are disturbing in your family, please pray. ஒருவேளை குடும்பத்துக்குள்ள மனத்தளர்ச்சிகளாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரிடத்தை கேளுங்க. If you're looking for a job, please pray. ஒருவேளை வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் கேளுங்க. Tell, bring it in the will of God. ஆண்டவருடைய சித்தத்துக்குள் கொண்டு வாங்க. Fight on your own. உங்களுடைய சுய பலத்தினால் யுத்தம் செய்யாதீங்க. Fight on the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை யுத்தம் செய்யுங்க. If you have depression, please pray. மன அழுத்தம் ஒருவேளை இருந்தோம் ஆகிய ஆண்டவரிடத்தை ஜெபிங்க. Take this time. இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. He is your Lord and God. அவருடைய தேவனாக இருக்கிறார். He will never fail. அவர் ஒருபொழுதும் விட மாட்டார். He will never put you to shame. அவர் உன்னை வெட்கத்தில் விட மாட்டார். He has purchased you. அவர் உன்னை மீட்டு He has எடுத்திருக்கிறார். washed you. அவர் உன்னை கழுவி He has இருக்கிறார். called you righteous. அவர் உன்னை நீதிமான் என்று He has அழைத்திருக்கிறார். called you sons and daughters. அவர் உன்னை மகனாக மகளாக அழைத்திருக்கிறார். He has chosen you. அவர் உன்னை தெரிந்து He கொண்டிருக்கிறார். has picked you. அவர் உன்னை பிக் பண்ணியிருக்கிறார். He has brought you into the synagogue அவர் உன்னை ஆலயத்தில் அழைத்திருக்கிறார். to worship you. அவரை ஆராதிக்க, Listen to His word. அவருடைய வார்த்தை To கேட்க, manifest His work upon your life. அவருடைய வார்த்தையுடைய
வாழ்க்கையில செய்கைப்படும்படியாக Don't be mute. நீங்கள் மௌனமா இருக்காதீங்க Don't be தேவஜனமே. mute. This is your time. இதுதான் உங்களுடைய நேரம். ஆண்டவரிடத்தில் We are going மன்றாடுங்கள். to pray now. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். To break all the yokes of satanic எல்லா forces. பிசாசின் கட்டுகளை உடைக்க போகிறோம். All the chains and locks and traps. எல்லா பிசாசின் எண்ணங்கள் திட்டங்களை உடைக்க போகிறோம். The Son sets free will set you free right now. குமாரன் உங்களை விடுதலாக்கினா மெய்யாகவே நீங்கள் விடுதலாகவே. You don't have to wait for your blessing. Your blessing is already on your portion. நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசீர்வாதமே உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Open your mouth in declaration. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நீங்கள் எனக்கு சொந்தமானவர் என்று. You are my portion of my blessing, God. இந்த காலவேளை நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் தகவனே. Faith, open your mouth. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. Faith, declare that word. நீங்கள் விசுவாசத்தோட வாயின் வார்த்தையினால தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்க. God, I've come to your presence this morning. இந்த காலவேளையில ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். Any obstacles upon my life. எனக்கு விரோதமாக எந்த நெருக்கடிகள் இருந்தாலும், Any delayed blessings upon my life. எந்த தடையான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், Lord, upon my work. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, In my marital affairs, oh God. என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் ஆண்டவரே, Financial situations, oh God. ஆண்டவரே பணத்தின் நெருக்கடி வேலை Oh, I surrender into your gracious, glorious hands. ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்துக்குள்ளே என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. I come against all the traps of satanic forces. ஆண்டவரே எல்லா திருமணமாக கூடாது சொல்கிற எல்லா தடைகளை உடைக்கிறேன் I ஆண்டவரே. break it in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைக்கிறேன் I ஆண்டவரே. break it in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கிறேன் Can ஆண்டவரே. you declare it? அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. வாயினால் அறிக்கை Declare செய்யுங்க. it this morning. இந்த காலவேளை அறிக்கை செய்யுங்க. Don't go empty-handed. விருங்கையோடு இந்த இடத்தை You விட்டு have போவாதீங்க. supernatural blessing upon your life. உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வெளியே போங்க. There's a supernatural blessing is going to domain in your life. அற்புத அடியால உன்னை பின்தொடர்ந்து இந்த காலவேளை போகுதுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சத்தம் உயர்த்துங்க தேவ ஜனமே. ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. உங்க வாயை திறந்து ஆண்டவரிட்ட அர்ப்பணம் செய்யுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்க வார்த்தை என்ன நடத்தட்டும். உங்களுடைய வார்த்தை சார்ந்து இருக்கிற உங்க வார்த்தையில நான் வருவேன். உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன். உங்க வார்த்தை தான் எனக்கு உயிராண்டவர். உங்க வார்த்தை என்ன நடத்தி செல்லட்டும். தடையாக நிக்கிறதுக்கு வார்த்தை சாவியாக மாறட்டும். ஏன் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீங்க இங்கே ஜெபிக்கலாம், வீட்டுல போய் ஜெபிப்பீங்க. நீங்க இங்கே வாய் திறந்து ஜெபிக்கலாம், வீட்டுல போய் நீங்க ஜெபிப்பீங்க. Let your voice be heard. உன் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கான அபிஷேகம் Let your voice be heard. ஒரு சத்தம் பரலோகம் தொடப்பட்டு Your voice should pull the presence of ஒரு God. சத்தம் தேவனுடைய சமூகத்தை இழுத்து வரும். Open your mouths and pull it. ஆண்டுடைய வார்த்தையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தபடியா நான் Pull சொல்றேன். it, pull it, pull it. இழுங்க இழுங்க இழுங்க. Pull the presence from your word. வார்த்தையோட அவருடைய பிரசனத்தை இழுக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. Available this morning, God. இந்த காலவேளையில பயன்படுத்த நான் அவருடைய சமத்தை அமர்ந்திருக்கிறேன். Available God. நான் அவருடைய சமத்தை அமர்ந்திருக்கிறேன். Oh, do it for me. எனக்காக செய்க, ஒரு அற்புதம் செய்க. God. எனக்காக செய்காத You go empty-handed. விரங்கையோடு நான் போகக்கூடாது. It belongs to you. இந்த யுத்தம் உமக்கு உடையதாக இருக்கிறது. Life is yours, oh God. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு உடையதாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் I bind all the evil spirits. எல்லா துராத்மாவை கடைந்து கொள்கிறேன். All the chains and ropes. எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். The spirit which is disturbing thy dear children. தேவ பிள்ளைகளை எல்லாம் பிரச்சனை கொண்டு வருகிற எல்லா துராத்மா துர்சக்திகள், அந்த காலத்தின் சக்திகள், மாதிரிகாலிகள், பிலிஸ்னை கட்டளை உடைக்கிறேன் நாமத்தில். In the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவ பிள்ளையோட வாழ்க்கை விட்டு வெளியே போ என்று சொல்லுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. மந்திர கட்டில் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். மந்திர கட்டில் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய பராக்கிரமம் கரணம் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கும்போது நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மந்திர கட்டில் உடைக்கிறான். வியாதி கட்டில் உடைக்கிறான். ஒட்டைங்க 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 ராஜா ஒட்டைங்க 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 ஆண்டவர் ஒட்டைங்க ஆண்டவர் ஒட்டைங்க ஆண்டவர் ஒட்டைங்க ஆண்டவர். கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க. ஒரு கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க கட்டுங்க ஒட்டைங்க
அசாத்தியமானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, பார்த்துங்க. அசாத்தியமானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. சொல்லுங்க, அசாத்தியமானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அசாத்தியமானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. Thank you, ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் அசாத்தியமானது ஒன்றுமில்லை தகப்பனே. அசாத்தியமானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்மாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கரங்களை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உற்சாகமாக கரங்களை தட்டி, உற்சாகமாக நடத்துகிற பாடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்லது. ஆமென். சோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கிறாங்க. ஸோ நம்மத்தில் ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கிறதுங்க. சகோதரர் ஷாம் மற்றும் மாணவர்கள் ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ತಂದೆ ದೇವಾ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ತಂದೆ ದೇವಾ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ನನ್ನ ಪ್ರಿಯನೇ ನನ್ನ ಪ್ರಾಣವೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ, ನನ್ನ ಜೀವವೇ ನನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವೆ.
பிரதர் ஷாம் பிரதர் கன்னடத்துல அது பாடி இருக்கிறாரு. ஆக்சுவலி சங்கீதம் முடிச்ச பிறகுவே அவருக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் நல்ல ஒரு சிங்கர்னு சொல்லி எனக்கு தெரியும். சரி நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட்ல கொடுத்துடலாம்னு சொல்லி தேவனைக்கு கர்த்தர் உங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. So use the best. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். We have some small announcementங்க. So இந்த காலவெளியில எஸ்எம் அவர்கள் பைசந்திரால இருந்து ஒரு 3 liters of milk and 1 kg of sugar, 2 packets of biscuits வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. இந்த காலவெளியில சிஸ்டர் எஸ்தர் விஜய் அவர்கள் திப்பசந்திரால இருந்து ஒரு 2 liters of coconut oil, prayer oil வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. சிஸ்டர் மஞ்சு ரெபேக்கா அவர்கள் பஸ்வான் நகர்ல இருந்து ஒரு 4 liters of milk தந்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களில் டெத் ஃபண்டுக்காக சிஸ்டர் மேரி போல் கானட்ல ஒரு 100 rupees தந்திருக்காங்க. சோ ஒரு ஜான் ரவி பிரதர் ஒரு 500 rupees தந்திருக்காங்க. Thank you so muchங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் அல்போன்சா காளிதாஸ் அவர்கள் எம்மி கார்டன் வந்து ஒரு 500 rupees ஸ்பீக்கர் மினிஸ்ட்ரிக்காக தந்திருக்காங்க. Thank you so muchங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே விசேஷங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில எங்களுடைய ஷர்ட்டுடைய ஸ்பான்சர்ஸ் அவர் பிரதீப் மற்றும் பிரின்சி அவர்கள், அவருடைய சிஸ்டர் இன் லா மீன்ஸ் ஜூடி, அப்புறமா வந்துட்டு அவருடைய சகோதரன். இந்த வாரம் நாங்க கேஜிஎஃப்க்கு நாங்க ஒரு திருமணத்துக்காக போயிருந்தோம். தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை சந்திக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேஜிஎஃப்ல ஆயிருக்கிறாங்க. டைம் தான் பத்த மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரலாறுல நினைக்கிறேங்க 3:30 மணி ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு வரணும். ஆனா ட்ரெயின் இல்லை. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு டிலே ஆயிட்டு என்னதுங்க கரெக்டா 3:35 நினைக்கிறேங்க நாங்க உரிகம்ல ஏறாமல் கோரமண்டல என்னதுங்க ஏறும்படியாக கிருபை செய்தா. இட்ஸ் a beautiful place. நான் எனக்காக வாய்ப்பு கிடைச்சா அகில் என்ன பண்ணுங்க கேஜிஎஃப்க்கு போயிட்டு வாங்க. தேவனுங்களை என்ன செய்வாருங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க தான் போக மாட்டோம். எங்கேயும் தூரம் போனதுனால நம்ம என்ன பண்ணுவாங்க நினைப்போம். தேவனாகி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். It's time to give an offering to God. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த காணிக்கை 30-60 வானத்தின் பலன்களாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். Jesus mighty name we pray. Amen. நான் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் இயேசுவே. நான் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் இயேசுவே. ஒரு கருப்போடு காத்தீரே நன்றி.